இன்னைக்கு நாம ஆச்சரியமும் அதிசயமும் நிறைந்த ஒரு இடத்துக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். இந்த மலையில குடியிருக்கிற சுருளி ஆண்டவரால தான் இந்த அதிசயம் நிகழ்றதா இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. சுருளி ஆண்டவர் யாரு? அவர் என்ன பண்ணாரு? இந்த பொட்டல் காட்டுல அப்படி என்ன அதிசயம் இருக்கு? இப்படி நமக்குள்ள எழுற பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்கு தான் இந்த சிறுவர்கள் நம்மள அழைச்சிட்டு போறாங்க. இங்க தெரியுதுல்ல, இந்த சின்ன ஊற்றை பார்க்கறதுக்கு தாங்க நம்ம பல 100 கிலோமீட்டர் பயணிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் நீங்க சொன்ன அதிசயமான நீங்க சாதாரணமா நினைச்சீங்கன்னா, அந்த எண்ணத்த மாத்திக்கோங்க. ஏன்னா, ஆரம்பத்துல நானும் அப்படிதான் நினைச்சேன். இந்த ஊற்ற நேர்ல பார்த்து அதன் கதைய கேட்ட அப்புறம் நான் பிரமிச்சு போயிட்டேன்னு தான் சொல்லணும். பல 100 வருஷங்களுக்கு முன்பு இந்த மலையில தவம் இருந்த சுருளி ஆண்டவர் தன்னோட தாகத்த போக்க இந்த இடத்துல அவரோட கையாலேயே குழி பறிச்சு தண்ணீர் வர வச்சு குடிச்சதாகவும், அன்றுல இருந்து இன்று வரைக்கும் இந்த ஊற்றுல தண்ணீர் சுரந்துகிட்டே இருக்கிறதாவும் சொல்ற ஊர் மக்கள், இந்த தண்ணி சுவையும் மருத்துவ குணமும் நிறைஞ்ச தண்ணின்னு சொல்றாங்க.